பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவில்ல. தைத்திரிய உபனிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான்னா சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகிறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. இது இயற்கை. இதுக்கும் அந்த பெரியவரே பதில் சொல்றார். சிங்கம் வேற நாம வேற, அதனால சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான். ஆனா பிரம்மம் வேற நாம வேற இல்ல, அதனால பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன் தான் பிரம்மம்ங்கிறது தெரியாதனாலதான் அதை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறான். கடைசியில அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான். இதை விளக்கறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனா அதை வேற விதமான அர்த்தத்துல விளையாட்டா சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லாரும் ஒரு வழியா கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பாக்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர். ஆனா அவன் எண்ணி பாக்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுட்டான். எதிரில நிக்கிறவங்கள மட்டுமே என்றான். ஐயோ 10வது ஆள் எங்கிறான், பதறான். சரி நீ இரு நான் எண்ணி பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான். அவனும் தன்னை விட்டுட்டு என்றான். 9 தான் வருது. எல்லாரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல ஒரு பெரியவர் அந்த பக்கமா வர்றாரு. என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆளை 6 அடிச்சுட்டு போடுது அப்படின்னு சொல்லி இவங்க அழறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறாரு. வர்றான். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பாக்கலாம்ங்கிறார். 1 2 3 ஆரம்பிச்சு 9ல வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர் நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை. நாம தான் நம்மள வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோமே, அந்த பிரம்மம் நாம தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனா அதை வந்து நாம வேற விதமா வேடிக்கையா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஒரு ஆத்தங்கரையில ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமா வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கெல்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்களாம். சரி நாங்க விட்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ₹1 வீதமா மொத்தம் ₹10 எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தரா கையை பிடிச்சி மெதுவா ஆத்துல இறக்கி அழிச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆளு பாதி ஆத்துல போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வெள்ளம் வந்துட்டு குடி நழுவி போச்சு. கையை விட்டுட்டான். வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது. அழிச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடிச்சு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுகிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமா அலட்டிக்காம சொன்னானா, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுக்க வேண்டிய ₹10 1 ரூபா குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னானா.